அடுத்தவருடைய எண்ணமே உங்களை கொன்றுவிடும் என்று நீங்கள் நம்புவது உண்மையாக இருந்தால், அடுத்தவருடைய சிந்தனைகளே உங்களுடைய வளர்ச்சியை தடுத்து விடும் என்று நீங்கள் நம்புவது உண்மையாக இருந்தால், உங்கள் சிந்தனை உங்கள் வளர்ச்சியை எந்த அளவுக்கு கெடுத்து விடுங்கிறதை நீங்க புரிஞ்சுக்கணுமா இல்லையா? நீங்க சரின்னு நினைச்சாலும் சரி, தப்புன்னு நினைச்சாலும் சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் சரி. ஏன்னா நீங்க நினைக்கிறது தான் நடக்கும். The most powerful thing is not somebody's thoughts, that is your inner thoughts. நாம பெரும்பாலும் நம்ம இன்னர் தாட்ஸை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. அதை கண்டமேனிக்கு வச்சுக்கிறது. என் வாழ்க்கை எப்படி போகுது, எவ்வளவு நல்ல வாழ்க்கை கிடைச்சாலும் அனுபவிக்கலாம் இல்லை. நம்மளுக்கு அனுபவிக்கிறது ஒரு பயம். அதான் நான் சொல்ல, நம்ம வாழாமல் வாழுவதற்கு பேர் வாழ்க்கை என்று ஒன்று வச்சிருக்கோம். ஆனால் பயங்கரமான தத்துவங்கள்லாம் வச்சிருக்கோம். நமக்கு வாழ்க்கையை பற்றி ஏகப்பட்ட கற்பிதங்கள்லாம் உண்டு. தினந்தோறும் காலையில் வாட்ஸ்அப்பில் வாழ்க்கைனா என்னன்னு தெரியுமான ஒரு தத்துவம் வந்தால் அது ரோசாப்பூ படம் போட்டு லைக்கு போட்டு அனுப்புறது. ஆனால் வாழ்க்கைனா என்ன நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. வாழ்க்கைங்கிற ஒரு டெம்ப்ளேட் இல்லை. உங்கள் வாழ்க்கை வேற, என் வாழ்க்கை வேற. இப்போ கூட நீங்கள் கேட்டீங்கல்ல, இவர் கோட்டு போட்டு வரலையா? ஒவ்வொருத்தருக்கும் அடுத்த ஒரு வாழ்க்கை குறித்து ஒரு கற்பிதம் இருக்கு. கோபிநாத் தூங்கும் போது கூட கோட்டு போட்டு தான் தூங்குவார் நம்புறவங்களாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அவர் வீட்டில் வந்து ஒரு ரேக் இருக்கும். அதை திறந்தீங்கன்னா பச்சல், ப்ளூ, மஞ்சள், சிகப்பு, வானவெளியில் இருக்கும் 7, 6 என்னது எத்தனை நேரம் இருக்கு தெரியல, அவ்வளவு கலர்ல ஒரு கோட்டு வச்சிருப்பாரு. என்கிட்ட சொந்தமா ஒரு கோட்டு கூட இல்லைங்கிறது யாருக்குமே தெரியுமா? Download ShareChat.